ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கிற படம் தான் மதராசி. இந்த படத்தோட இயக்குனர் நம்ம ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் இந்த படத்தை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கேஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த சிவகார்த்திகேயனோட மதராசி படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் ஆல்ரெடி நம்ம சூர்யா வச்சு கஜினின்னு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்தாரு. அந்த படம் மாதிரி தான் இந்த படமும் இருக்க போகுதுன்னு அவரே பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்வியூவில் அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. நம்ம கஜினி படத்தோட ஜர்னர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரியுமே பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு டார்க் சைடுமே இருக்கும், அதையுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் மதராசி படமும் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு டிசார்டரால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேயே நம்ம நோட் பண்ணியிருப்போம். இதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனரான ஏஆர் முருகதாஸை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதிலேயே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் என்ன டிசார்டர்னு அவர் இன்னும் அஃபீஷியலாக சொல்லவே இல்லை. இப்போவே சொல்லிக்கிட்டு அப்புறம் ஸ்பாய்லர் ஆயிரும். படம் பார்க்கும்போது நல்லா இருக்காது. ஸோ படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸுக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான படம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி அவர் 3 ஃப்ளாப் படங்கள் கொடுத்துட்டாரு. சர்க்கார் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் மிகப்பெரிய ஹிட்னாலுமே கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிட் ஃபிலிம் தான். அதே மாதிரி ரஜினியோட தர்பார் படம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பு. அதே மாதிரி நம்ம மகேஷ் பாபுவோட ஸ்பைடர் படமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பு. ஸோ இந்த படம் மூலமாக தமிழ் சினிமாவில் மீண்டும் ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம ஏஆர் முருகதாஸ் மட்டும் கம்பேக் கொடுத்துருனால அவ்வளோதான். நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற எந்த இயக்குநர்களாலையும் நம்ம ஏஆர் முருகதாஸ் கிட்ட நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த டேரக்டர். ஸோ இவரோட கம்பேக்குக்காக தான் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈகராக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் மூலமாக கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த மதராசி படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரியும்னா எங்ககிட்ட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.